Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to continue the Unit 5 Civics India's International Relations. So, in this session, we are going to discuss about India and international organization. So, in the last sessions, we discussed about introduction of this lesson, India and its neighbors, and how India is having relationships with developed nations like USA, European countries, Australia, Japan. This we saw. So in this session, we're going to completely discuss about India and international organizations. So in the global scenario, India is one of the potential superpower, and it's also growing in a international level at a very faster rate. So in the history of India and the past, so India is slowly showing its progress or growth in the international scenario and in the global level. So that leads to India is becoming one of the prominent nations in the global level, and also it is funding and supporting the important international agencies or international organizations like United Nations Organization, Non-Aligned Movement, South Asian Association for Regional Cooperation SAARC, G20, Group 20, and Commonwealth of Nations. So these are all some of the regional and international organization. For this organization, India is also a founding member, and it also indirectly and directly giving financial aids. So that's why India is growing at the international level as a superpower in modern day. So India's continues and extending its financial and helping hand to UNO, and also it's India is supporting ending the military conflicts and creating and promoting peace progress among the nations. So India என்ன பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஸோ மிலிட்ரி ரெண்டு நாட்டுடைய மிலிட்ரினால வர சண்டைகளை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுது. கூடவே பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு இந்த நாடு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் ஒரு அமைதி பூங்காவும் இருக்கிறதுக்காக இந்தியா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணதுனால ஸோ இந்தியா இஸ் ஸ்லோலி டேர்னிங் அவுட் டு பி அ வேர்ல்ட்ஸ் பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்தியா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ்ன்றது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இது அக்ரோனியம் first letters of all these countries known as BRICS: Brazil, Russia, India, China, South Africa. So all these leading and important political powers at international and regional levels, they formed a association or agency that is known as BRICS. So உலக அளவுலையும் சரி ரீஜனல் லெவலையும் சரி பிரேசில், சைனா, இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாளில் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸு, பொலிட்டிக்கல் லெவலையும் சரி எக்கனாமிக்ஸ் லெவலையும் சரி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய், சைனாவில் இருக்குது. ஸோ மெயினாக எதுக்காக இந்த பிரிக்ஸ் என்ற அசோசியேஷன் இந்த ஏஜென்சியை உருவாக்குனாங்க, ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் நார்த்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் கூட இந்த கண்ட்ரிஸ்னால ஃபைட் பண்ண முடியல. ஸோ அவங்கக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அவங்க நார்த்தில் இருக்கிற குளோபல் நேஷன்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரிஸ் சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மேஜர் பவர்ன்றது அடிக்கடி ஏதாவது ஒரு வழியில் அடிக்கடி நிறைய த்ரெட்டனிங்கும் நிறைய பவர்ஸை காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கின அந்த அமைப்பு தான் பிரிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி ஆக்டிவ் மெம்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கொலாபரேஷனால் இந்தியா பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேர் பெற்று
உருவான ஒரு நாடாயிடுச்சு இந்த பிரிக்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுனால. ஸோ அடுத்தது எதனால் பிரிக்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF, வேர்ல்டு பேங்க், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனம், எல்லா நாடுகளுக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற 2 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா US கண்ட்ரோலில் முக்கால்வாசி இருக்கிறதுனால இந்த பிரிக்ஸ் இருக்கிற பிரிக்ஸ் மெம்பர்ஸுடைய நாடுகளுக்கு சரியான அளவில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்க மாட்டுது. அப்படி கிடைக்கலனாலும் யூஎஸ்கிட்டேருந்து பர்மிஷன் கேட்டு இல்லை அவங்களுடைய பவர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஓகே பண்ணாதான் பணப்பட்டுவாடா நடக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கி இந்த வேர்ல்டு பேங்க் IMF எதிராக சேலஞ்ச் பண்ணுற ஒரு நிதி நிறுவனமாக இந்த பிரிக்ஸ் என்ன பண்ணுச்சு, ஃபார்ம் ஆச்சு. ஸோ அடுத்த ரீசன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இதில் இந்த பிரிக்ஸில் யாரெல்லாம் மெம்பர் நேஷன்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களே அவங்களுக்கு தேவையான நாட்டுடைய வளர்ச்சி, நாட்டுடைய க்ரோத்து, பண தேவை எல்லாத்தையுமே அவங்களே அவங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ் ஆர்கனைசேஷனாக அதை பிரிக்ஸை ஃபார்ம் பண்ணோம். இதுதான் 2 ரீசன்ஸு எதுக்காக ஃபார்ம் பண்ணான்றது. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கொள்கை, என்ன எய்ம் வச்சு பிரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோடைய ஸோ பிரிட்ஜ் ஆர் கவர் த கேப் பிட்வீன் த டெவலப் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ வளர்ச்சி அடைந்த நாடும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க நாடு ரெண்டுக்கும் இடையிலான அந்த கேப்பை குறைக்கிறதுக்காக இந்த பிரிக்ஸ் என்ற அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரிக்ஸ் மெம்பர்ஸில் இருக்க மெம்பர்ஸோடைய நாட்டு மக்கள் எல்லாரையும் சமமாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அங்கே இருக்கிற மனித வளங்களை சிறப்பாக டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் தான் இது உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்த பிரிக்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலக அளவில் நடக்கிற எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ட்ரேட் விஷயங்கள் எல்லாமே ஈக்குவலாகவும் ஃபேராக நடக்கணும், உண்மையாகவும் நேர்மையாகவும் ஜென்யூனாக நடக்குன்றதாக இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி அவங்களோட முக்கியமான கொள்கையாக இந்த விஷயத்தை நிர்ணயித்தாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பூஸ்ட் இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட். ஸோ பூஸ்ட் இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட் இஸ் நத்திங் பட், ஸோ வென் இட் கம்ஸ் டு த bilateral or multilateral trade, so dollar is one of the international currency, only international currency that is being used for trade purposes, export, import, for buying and selling, payment, they have to use only the dollar as a standard currency. So instead of that, so this BRICS nations formed a local currencies to increase their trade cooperation within their BRICS members. So BRICS அந்த அசோசியேஷனுக்குள்ளே இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ளே ஒரு காமன் கரன்சியை உருவாக்கி அந்த கரன்சியை வச்சு ட்ரேட், பையிங், செல்லிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு எய்மில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற நாடுகளுக்கு இடையே இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, சில விஷயங்கள், எல்லா வளர்ச்சி அடைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஈஸியாக அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாவர்ட்டி எராடிகேஷன், கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸில், அந்த பிரிக்ஸில் இருக்கிற எல்லா மெம்பர் கண்ட்ரிஸில் இருக்கிற பசி, பஞ்சம், பட்டினி, வேலைவாய்ப்பு, நாட்டுடைய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மேலிடத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் இந்த அமைப்பு ஒரு கொள்கையை வச்சு உருவாக்கப்பட்டது தான் பிரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் நத்திங் பட், so they have designed a bank that is known as, created a bank that is known as New Development Bank. So this is nothing but a multilateral development bank. So this bank can give financial support and financial aid to the different development projects, and also along with that it also lends money for the infrastructural projects. ஸோ அந்த மெம்பர்ஸ் இருக்கிற பிரிக்ஸில் மெம்பராக இருக்கிற கண்ட்ரிஸ்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் கிடையாது பணம், அந்த மெம்பர்ஸ் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இந்த நாட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், ரோடு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷனு, எனர்ஜி அண்ட் ஆயில் ரிசோர்ஸு, இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பேங்க் மூலிமா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் மூலிமா பணம் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வித் தட் மைண்ட் ஆர் வித் தட் ஐடியா only the BRICS has been created a new bank that is known as New Development Bank.
ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கிய அடுத்த எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேங்க் மூலிமா ஸோ நிறைய சோஷியல், என்வரான்மெண்டல், எக்கனாமிக்கல், சஸ்டைனபிள் activities also they can follow or they can do or they can process. ஸோ நிறைய அந்த பிரிக்ஸில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்க நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியாகவும் சரி, சமூக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் வளர்ச்சியாகவும் சரி, தேவையான பண நிதி உதவிகளை இந்த என்டிபி நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமாக அந்த ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் கான்செப்ட். இப்போ ஏதாவது ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸு, அதை என்ன பண்ணலாம், அதை டெவலப் பண்ணலாம். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஃபண்டிங் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா இந்த பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம், என்டிபி பேங்க்லேருந்து அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபல் லெவலில் ஒரு கரன்சி இஷ்யூஸ் வருது. எதனாலனா, ஸோ இப்போ பாரோயிங்ஸோ இல்லை ஃபண்டு ஏதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இல்லை வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அது எதன் அடிப்படையில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் யூஎஸ் டாலர்ஸ் கனெக்ட் பண்ணி தான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கொடுக்கறது தான் கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அது மட்டும் ஒரு சில நாட்டுக்கு தேவையான பணப்புழக்கம் கிடைக்காம பண ஷார்ட்டேஜ் ஏதாவது இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு அந்த கடன் உதவி கிடைக்காது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த என்டிபி பேங்க் பிரிக்ஸ் மெம்பர்ஸ்க்காக கிரியேட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டு லெவலில் பிரிக்ஸ் மெம்பர்ஸு அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான், அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் என்ன பண்ணுவோன்னா, அவங்க கரன்சிஸ் வேல்யூ என்ன ஈக்குவலன்ட்டோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாடுகளுக்கு தேவையான பண உதவிகளை செய்வாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து அதேமாதிரி இம்மிடியட்டாக தேவைப்படுற நேரத்தில் பண உதவிகள் கிடைக்காம போகிறதுனால ஸோ இந்த பிரிக்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் தட் bolster means strengthen the cooperation among members. So there are certain factors which strengthen the cooperation among members. First one is the idea of NDB and CRA, contingent reserve arrangement. So there are certain factors which strengthen the cooperation or relationship between the BRICS members. The first factor is the bank which is being created under BRICS, NDB and CRA. So these two are the two important factors which creates huge geo-economic and geopolitical impact. ஸோ அவங்களுடைய சுற்றுச்சூழல், ஜியோகிராஃபிக்கலு, எக்கனாமிக்கலு, பொலிட்டிக்கலு, சோஷியல் எல்லா லெவல்லையும் ஒரு இம்பாக்ட் சேஞ்ச் கிரியேட் பண்ணுற அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவானதுக்கப்புறம் என்டிபி நேஷனல் டெவலப்மெண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், இந்த ரெண்டு ஃபேக்டர் சேர்ந்து தான் அந்த நாடுகளுக்கு இடையிலனா இந்த ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஃபேக்டர் என்ன அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆகுது, அவங்களுக்கு கோஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரிக்ஸில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள இருக்க ஐடியாஸ் ஷேர் பண்ணவங்க, டெக்னாலஜி இருக்கிற என்னென்னலாம் டெக்னிக்ஸ், என்னென்ன ஐடியாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் அந்த கண்ட்ரி மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்குதோ அதை எல்லாத்தையும் மற்ற நாடுகளுக்குள்ளே ஒன்று ஷேர் பண்ணும்போது ஸோ மற்ற மெம்பர் கண்ட்ரிஸோட நாடுகளும் அவங்களுடைய கவர்னன்ஸு பக்காவாக அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா தான் நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான பக்காவாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு க்ரோத் காமிக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த அவங்களுடைய முக்கியமான அவங்களுடைய கோஆப்ரேஷன், அவங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ தேர்ட் ஃபேக்டர் என்ன அவங்களுடைய கோஆப்ரேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிற எல்லா செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், எஜுகேஷன் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், எல்லா செக்டரும் இருக்கிற மற்ற எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்றுக்குள்ளே ஷேர் பண்ணும்போது ஸோ அந்த பார்ட்னராக இருக்க அந்த மெம்பர்ஸ், அந்த பிரிக்ஸில் மெம்பர்ஷிப் இருக்க எல்லாருடைய ஒட்டுமொத்த கூட்டு அமைப்புனால அவங்களுடைய எல்லா செக்டார்ஸும் குரோத்து
நல்ல நிலைமையில இருக்குது, அவங்க தனிப்பட்ட நாட்டுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த 3 ரீசன் சேர்ந்தது தான் ஸோ அந்த பிரிக்ஸ் மெம்பர்ஷிப்போடைய கோஆப்ரேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ அடுத்து OPEC, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ OPEC இஸ் நத்திங் பட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ OPECன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்குறது தான் OPEC. ஸோ இந்த OPEC அமைப்பில் யார் யார் முக்கிய ஆளுங்க, இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸு மெயின் ஆஃபீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் வியன்னாவில் இருக்குது. ஸோ இது ஃபவுண்டட் எங்கெங்க பார்த்தீங்கன்னா பாக்தாத் ஈராக்கில் தான் இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. ஸோ இதில் யார் யார் உருவான காலகட்டத்தில் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனின்சுலா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் OPEC, ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது. ஃபவுண்டர் மெம்பர்ஸு, ஃபுல் மெம்பர்ஸு, அசோசியேட் மெம்பர்ஸ். ஸோ இப்போ ப்ரெசெண்டாக பார்த்தீங்கன்னா 15 மெம்பர் இருக்காங்க. 2 பேர் சவுத் அமெரிக்காவில் இருக்காங்க, இன்னும் 2 பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்குது, இன்னும் 7 பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த OPECல மெம்பர்ஷிப் ஆகிறது வந்து இட்ஸ் ஓப்பன் டு எனி கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிஸ் எதெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து மெம்பர்ஷிப்பு ஓப்பன், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ OPECஸோட இம்பார்ட்டன்ட் மிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் எய்ம், இம்பார்ட்டன்ட் பிளான் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங், மேனுஃபேக்சரிங், ரிஃபைனிங் கண்ட்ரிஸை எல்லாரையும் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணுறது தான் முக்கியமான அவங்களுடைய எய்ம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டை, ஸோ என்ன சந்தையை சமநிலைப்படுத்துது, ஸ்டேபிள் ஆக்குறது. ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஆயில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் செகண்ட் மிஷன். ஸோ தேர்ட் மிஷன் அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ், இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸோடைய வருமானத்தை நியாயமாகவும் ஸ்டேபிளாகவும் ஆக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் மூலிமா மற்ற நாடுகளுக்கு ரெகுலராக பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி, அவங்களுடைய டே டு லைஃபும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் என்ன பண்ணணும், ஆயில் அவைலபிலிட்டி கரெக்டாக கிடைக்கணும். அதை கிரியேட் பண்ணுறது தான் அவங்க முக்கியமான OPECஸோட மிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரிட்டர்ன். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பெட்ரோலியத்தை இன்வெஸ்ட் பண்ணுற இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் மெம்பர் கண்ட்ரிஸ், இந்த OPEC மெம்பர் கண்ட்ரிஸ் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலுக்கு ரிட்டர்ன் நியாயமான விலை கிடைக்க வேண்டும். அதுதான் வந்து அவங்களோட முக்கியமான அடுத்த மிஷன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் OPEC அசோசியேஷன். ஸோ என்ன இந்த OPEC அசோசியேஷனுக்கும் இந்தியாவுக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு லெவலில் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ இந்த OPEC மெம்பர்ஸ் கிட்ட வந்து இந்தியா என்ன பண்ணுது, க்ரூட் ஆயிலை நிறைய வாங்குகிற, இறக்குமதி செய்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இந்த முக்கியமான எண்ணெய் பொருட்களும் எண்ணெய் வளங்களும் அதிகமாக தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா 86% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுது, 70% ஆஃப் நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் 95% ஆஃப் குக்கிங் கேஸஸ் ஃப்ரம் த OPEC கண்ட்ரி. ஸோ இந்த OPECல இருக்கிற நாடுகள்கிட்ட இருந்து ஸோ இந்தந்த சதவீதத்தில் நேச்சுரல் கேஸு, ஆயிலு, க்ரூட் ஆயில் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கூட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரேட் பார்ட்னர் ஆஃப் OPEC அசோசியேஷன்ஸ். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வித் லார்ஜ் பாப்புலேஷன்ஸ், ஹை பாப்புலேஷன், ஸோ டியூ டு இட்ஸ் டிமாண்ட் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் ஆயில், ஸோ தட்ஸ் வை இட் லீட்ஸ் டு ஒன் ஆஃப் த இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பார்ட்னர் இன் த OPEC அசோசியேஷன். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயில் ரிசர்வ்ஸ் எண்ணெய் வளங்கள் கம்மியாக இருக்கிறதுனால இந்தியா வந்து அவங்கள சார்ந்திருக்க வேண்டியதாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியாவில் அதை தவிர்த்து இந்த மற்ற ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாலும் விவசாயம், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து அந்த நாடுகளுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நமக்கு தேவையான உதவிகளை அந்த OPEC அசோசியேஷன் வந்து பெற்றுக்கொள்கிறது. ஸோ வித் திஸ் we will end this session and end this lesson. We will see remaining things in the next lesson. Thank you.